முடிஞ்ச அளவு தள்ளி விட்டுறாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரோட கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்கள். என்னடா எப்பவும் கண்டென்ட் சொல்லிட்டு ஷேர் பண்ண சொல்லுவேன், இப்ப என்னடா ஷேர் பண்ண சொல்லி ஆரம்பிக்கிறான்னு தானே பாக்குறீங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து பிராஸ் பேண்ட் கேர்ள்ஸுக்கு நடந்த ஒரு அநீதியை பத்தின வீடியோ தான். நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. வணக்கம், என் பேர் ஜோனிதா. என் பேர் ஹர்ஷிதா சர்மா. என் பேர் சிவானி அருள்குமரன். நாங்க நேஷனல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண போற தமிழ்நாடு கேர்ள்ஸ் பிராஸ் பேண்ட் டீம்ல இருந்து நாங்க பேசுறோம். கடந்த மாதத்துல டிசம்பர் 11, 12, 13 அன்னைக்கு ஹைதராபாத், தெலுங்கானால எங்களுக்கு சதர்ன் ஜோனல் லெவல் பேண்ட் காம்படிஷன் ஹெல்ப் பண்ணாங்க. அதுல நாங்க வந்துட்டு தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணோம். கேரளா செகண்ட் பிரைஸ் வின் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நேஷனல்ஸ் ஒன்லி 5 days தான் இருக்கு. நாங்க அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எஸ்டர்டே நினைக்கிறேன் எங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. கேரளா ஃபர்ஸ்ட், நாங்க தேர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு காரணம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இத்தனைக்கும் அங்க எங்களோட பாயிண்ட்ஸ் ரொம்பவே ஹையா இருந்துச்சு. நாங்க 104 பாயிண்ட்ஸ் வாங்கினோம், அவங்க 90 பாயிண்ட்ஸ் தான் வாங்கினாங்க. நாங்க தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறதுக்கான எல்லா எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு. இது அவங்க எங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட். அதுல ஐஏஎஸ் ஆஃபீஸர் நவீன் நிக்கோலஸ் சைன் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறதுக்கான கப்பும் எங்க கிட்ட தான் இருக்கு. நாங்க 3 days இருந்து அட்டெண்ட் பண்ணப்போ எங்களுக்கு கொடுத்த ஐடென்டி கார்டு எங்க கிட்ட இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிக்கோங்க எல்லா ப்ரூஃபுமே எங்க கிட்ட இருக்கு. பட் எப்படி அவங்க கேரளா டீம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க எங்களுக்கு தெரியல. கேரளா டீம் டிஸ்குவாலிஃபை ஆக வேண்டிய டீம். ஏன்னா அவங்க 15 minutes 0.9 seconds பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்க கரெக்டா 14 minutes 52 seconds பெர்ஃபார்ம் பண்ணோம். ரூல்ஸ் படி 15 minutes தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆக வேண்டிய டீம் எப்படி ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு தெரியல. நாங்க கேர்ள்ஸ் சில்ட்ரன், நாங்க எங்க ஹிஸ்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ணல, தமிழ்நாடு ஒத்தமொத்த ஹிஸ்டரி சேஞ்ச் பண்ணிருக்கோம். நான் சிஎம் சார், டெபுட்டி சிஎம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. டேட் எங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கு. 24th நாங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது கொஞ்ச நாள் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க ஃபுல் தமிழ்நாடுக்கே நாங்க பெருமை வாங்கி கொடுத்திருக்கோம். ப்ளீஸ் இதை மைண்ட்ல வச்சுட்டு எங்க டேட்ஸும் கம்மி, நாங்க ஆல்ரெடி ரெடி ஆயிட்டோம், எல்லாமே ப்ரிப்பேர் போறதுக்கு ஃபுல் ரெடி, ஃபுல் எந்தோட இருக்கும். எங்களுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த பொண்ணுங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணுங்களுக்கு நடந்த அநீதியை, நம்ம தமிழ்நாட்டுக்கு நடந்த அநீதியை அந்த பொண்ணுங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ பாக்குற உங்க கையில தான் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், முதல் பரிசு அடிச்சவங்க, அதாவது பாயிண்ட் மூலியமா முதல் பரிசு அடிச்சவங்கள அந்த பாயிண்ட் அது நோட்ட இது நோட்டன்னு சொல்லி இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க அவங்க பாயிண்ட்லயும் சரி பிரைஸும் கொடுத்துட்டாங்க. அவங்க கையாலேயே கையெழுத்து போட்டு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா நேஷனல்ஸ் நடக்க போகும்போது இன்னொரு மாநிலத்துக்கு தூக்கி கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த பெண்களுக்கான ஜஸ்டிஸை நம்ம வாங்கி கொடுத்தே முடிஞ்ச அளவு யார் உங்களுக்கு தெரியுமோ எல்லாரையும் டேக் பண்ணுங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் எல்லாரையும் டேக் பண்ணுங்க. ஏதாச்சும் நல்லது நடந்துச்சுன்னா அடுத்த வீடியோல போறேன். அந்த பொண்ணுங்க வந்து தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போற வெற்றியா இருக்கும். கிடைக்க போற வெற்றின்னு நான் தப்பா வார்த்தையை யூஸ் பண்றேன். ஆல்ரெடி கிடைச்ச வெற்றியை பறிச்சுக்கிறீங்க. அதை நம்ம திரும்ப நம்ம மண்டையில அடிச்சு புடுங்கணுமா வேணாம்? ஷேர் பண்ணுங்க மக்கா.